Hello all, welcome to my channel Chemistry by Susmi Raja. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் Nernst Equation. Nernst Equation அப்படின்னா என்னங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Nernst Equation பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னங்கிறத நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்கலன்னா கண்டினியூஸாக எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பிளேலிஸ்ட்டோட லிங்க் இந்த வீடியோ கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட்ஸ் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து ரெடியூஸ்டு பொட்டன்ஷியல், அதாவது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஒவ்வொரு எலக்ட்ரோடுக்கும் அந்த எலக்ட்ரோலைட்டுக்குமான டெண்டன்சி, அந்த மெட்டலை வந்து மெட்டல் அயான்ஸாக மாறுறதோ இல்லை மெட்டல் அயான்ஸ் வந்து மெட்டலாக மாறுறதோ அந்த டெண்டன்சியை தான் நம்ம எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அது கம்ப்ளீட்லி ரெடியூஸ்டு ஃபார்மில் இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படின்னா அந்த எலக்ட்ரோலைட் இருக்கு இல்லையா, அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மோலாரில் இருக்கும். அப்போ 1 மோலார் கான்சன்ட்ரேஷனில் அந்த எலக்ட்ரோலைட் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அந்த பொட்டன்ஷியலை நம்ம ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். அப்போது நார்மலாக எல்லா எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுமே இந்த எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷன் 1 மோலார்லேயே இருக்குமா, 1 மோலார்லேயே கேரி அவுட் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 1 மோலாரை தாண்டி வேறு மோலார் கான்சன்ட்ரேஷன்லேயோ 0.5 இல்லை 1.8 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன்லேயோ நம்ம அந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் கேரி அவுட் பண்ணுவோம். அப்படி இருக்கப்போ அங்கே இருக்கிற பொட்டன்ஷியலை வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னு சொல்ல முடியாது. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னால் எலக்ட்ரோலைட்டோட கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக 1 மோலாராக இருக்கணும். அப்போ அப்படி இல்லாத சமயத்தில் எப்படி வந்து அந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை ஃபைண்ட் பண்ணுறது? அந்த மெட்டல் எலக்ட்ரோடுக்கும் அந்த மெட்டல் சொல்யூஷன் இருக்கும் இல்லையா, எலக்ட்ரோலைட்டுக்கான அந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ ஓவராலாக அந்த செல் பொட்டன்ஷியலை வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த Nernst Equation வந்து வழி கொடுக்குது. அதாவது நர்ன்ஸ்ட்ங்கிற சயின்டிஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டுக்கும் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலுக்குமான ரிலேஷன்ஷிப்பை கொடுக்குறாரு. அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் இவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் வந்து இவ்வளோ இருக்கும். அண்ட் ஆல்சோ இஎம்எஃப் ஆஃப் த செல்லையும், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து வேரி ஆகுது அப்படின்னா அதை வச்சு நம்ம இஎம்எஃப் ஆஃப் த செல்லும் கேல்குலேட் பண்ணிடலாம் இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் இந்த நர்ன்ஸ்ட்ங்கிறவர் சொல்கிறாரு. நர்ன்ஸ்ட் என்ன சொல்கிறாரு, எலக்ட்ரோகெமிக்கல் செல் நாட் ஆல்வேஸ் ஆர் ஃபிக்ஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு கான்சன்ட்ரேஷனில் இருக்காது. அப்போது E0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. 1 மோலாராக இருந்துச்சுன்னா தான் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அப்படி இல்லை 1 மோலாரத்தை வந்து வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா நார்மலாக வெறும் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னு சொல்லணும். அண்ட் இந்த வேல்யூ வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டை பொறுத்து மாறும். அப்போ இங்கே E0ன்னு கூட ரெப்ரசன்ட் பண்ண வேண்டியதா, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டிபெண்ட்ஸ் ஆன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன். அப்போ நர்ன்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் வந்து 1 மோலாராக இல்லாமல் வேறு கான்சன்ட்ரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதோட எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இவர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. அதை தான் நம்ம Nernst Equationன்னு சொல்கிறோம். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு மெட்டல் அயான் மெட்டலாக கன்வெர்ட் ஆகுது. இது என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா ரெடியூஸ்டு ஃபார்மில் ரிடக்ஷன் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல் அப்படின்னா 2 ஹாஃப் செல் இருக்கும் இல்லையா, அந்த 2 ஹாஃப் செல்லில் ஏதோ ஒரு ஹாஃப் செல்லில் நடக்கிறத இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் செல்லில் நடக்கிற ரியாக்ஷனை ரெடியூஸ்டு ஃபார்மில் எழுதியிருக்கு. சரியா? இது கேத்தோடில் நடக்கிறதா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆனோடில் நடக்கிறதா இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன். சரியா? அப்போ மெட்டல் அயானில் இருந்து 2 எலக்ட்ரான் அந்த மெட்டல் அயான் கெயின் பண்ணிவிட்டு மெட்டலாக மாறுது. இப்போ ரிடக்ஷன் நடக்குது இல்லையா. அப்போ இதுக்கு வந்து இந்த பர்டிகுலரான இந்த ஹாஃப் செல் ரியாக்ஷன், இது வந்து ஒரு ஹாஃப் செல் ரியாக்ஷன் தான், கம்ப்ளீட் எலக்ட்ரோகெமிக்கல் செல் இல்லை. ஹாஃப் செல் ரியாக்ஷனுக்கு மட்டும் ஒரு Nernst Equation நம்ம எழுதணும் அப்படின்னா Nernst Equationங்கிறது இதுதான், இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இங்கே E0 அப்படின்னு இருக்கிறது வந்து E0 அப்படின்னு வந்துருச்சுனாலே ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னு மீனிங். அப்போ ஓவராலாக இந்த மெட்டல் அயான் டு மெட்டலாக மாறுறதுக்கு இதுக்கு வந்து ஒரு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கும் இல்லையா, எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் நம்ம பார்க்குறோம் இல்லை, அதைத்தான் நம்ம இங்கே எழுதுவோம் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் இது. சரியா? அதாவது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் மெட்டல் அயான், அதாவது 1 மோலார் கான்சன்ட்ரேஷனில் எவ்வளோ மெட்டல் அந்த ரெடியூஸ்டு ஃபார்மில் எவ்வளோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத தான் அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடாக கனெக்ட் பண்ணி
அந்த மாதிரி வர்றதை தான் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அந்த வேல்யூவை இங்கே எடுத்துக்கிறோம். இது என்ன அப்படின்னா இது நார்மலான எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் வந்து 1 மோலாராக இல்லாமல் வேறு ஏதாவது மோலாராக இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஹாஃப் செல்லோட எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை ஃபைன் பண்ணுறதுக்கான டேர்ம் தான் இது. ஓகேவா, புரியுதா? இப்போ இது சப்போஸ் ஜிங்காக இருந்துச்சு அப்படின்னா ஜிங்க் 2 + 2 எலக்ட்ரான் கிவ்ஸ் ஜிங்க். இது ரெடியூஸ்டு ஃபார்மில் எழுதியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போது இது வந்து 1 மோலார் கான்சன்ட்ரேஷன் இல்லை. அதாவது ஜிங்க் ராடை நம்ம ஜிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் டிப் பண்ணியிருக்கோம்ல, அந்த சொல்யூஷன் வந்து 1 மோலார் கான்சன்ட்ரேஷனில் இல்லை அப்படின்னா, அதாவது 1 செகண்ட், இதுதான் ஹாஃப் செல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஃபுல் செல் அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இது சால்ட் பிரிட்ஜு, இது வந்து ஆனோடு, இந்த பக்கம் கேத்தோடு இருக்கும். இது வந்து மெட்டல் எலக்ட்ரோட டிப் பண்ணி வச்சுருப்போம் சொல்யூஷனில், அப்படி தானே? இது வந்து என்ன பண்ணியிருப்போம், வோல்ட் மீட்டரில் கனெக்ட் பண்ணியிருப்போம் இந்த 2 எலக்ட்ரோட்ஸில். ஸோ ஜஸ்ட் நான் சிம்பிளாக ட்ரா பண்ணுறேன். அப்போ இது வந்து ஆனோட், இது வந்து கேத்தோடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இந்த சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது இல்லையா, இது வந்து 1 மோலாராக இருந்துச்சு அப்படின்னா அங்கே கிடைக்கிறது இந்த மெட்டல் ராடுக்கும் மெட்டல் அயானுக்குமான பொட்டன்ஷியலை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் அப்படின்னு அதை வந்து கூட வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோனை கனெக்ட் பண்ணி நம்ம எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை ஃபைன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதை நம்ம ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்னு படிப்போம். இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, இங்கே வோல்ட் மீட்டர். சரி, அப்போது இதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். இந்த எலக்ட்ரோடுக்கு இந்த எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷனுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ இங்கே ரிடக்ஷன் நடக்குதுன்னா அது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இங்கே ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். அப்போ நார்மலாக ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுங்கிறது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலாக தான் வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து -0.34ங்கிறது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியலாக இருந்தால் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ங்கிறது +0.34. அந்த சைன் மட்டும் மாறும். சரியா? சரி, அப்போ இந்த பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது வந்து 1 மோலார் கான்சன்ட்ரேஷனில் இருக்கிறது. இது வந்து 1 மோலாராக இல்லாமல் சப்போஸ் வேறு கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, அப்போ நம்ம ஃபைன் பண்ண போக வேண்டிய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். சரியா? -RT/NF ln, இது என்ன டேர்ம், RT அப்படிங்கிறதுனா R கேஸ் கான்ஸ்டன்ட், T டெம்பரேச்சர், Nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு, எத்தனை எலக்ட்ரான்ஸ் வந்து அங்கே இன்வால்வ் ஆகுது, கெயின் ஆகப்படுது அப்படிங்கிறது. Fங்கிறது ஃபாரடே கான்ஸ்டன்ட். அண்டு ln, இது என்ன ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டோன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல் அயான், மெட்டல் அயான் இல்லை, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மெட்டல் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மெட்டல் அயான். ஸோ இங்கே சாலிடாக ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா அந்த மெட்டலுங்கிறது ஒரு எலக்ட்ரோடு ராடாக இருக்குது, அதனால சாலிட்னு போடணும். இது வந்து அயான்ஸ் வந்து சொல்யூஷனுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதனால அக்வஸ் அப்படின்னு போடுறோம். சரியா? அப்போ இதுதான் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இதுலேருந்து தான் நம்ம கொண்டு வர போகிறோம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ். அப்போ பாருங்களேன், செகண்ட் ஸ்டெப்பில் இங்கே லான்ங்கிறது இருக்குது. லானை வந்து லாகாக மாற்றணும் அப்படின்னா 2.303ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த டேர்ம் எல்லாம் அப்படியே வரும். இங்கே லானை வந்து லாகாக மாற்றிருக்கோம். அப்போ 2.303 மட்டும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதனால 2.303 RT டிவைடட் பை NF log இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் அப்படி வரும். சரியா? அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே என்னென்னங்கிறது இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். இது வந்து எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. இது வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நாட் அட் 1 மோலார், கான்சன்ட்ரேஷன் வந்து 1 மோலாரில் இல்லை. இது வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல். இந்த பொட்டன்ஷியல் வந்து 1 மோலாரில் இருக்குது அந்த எலக்ட்ரோலைட்டோடது. அண்ட் ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், வேல்யூ வந்து 8.314 J/Kelvin/mol. J/Kelvin/mol. Tங்கிறது டெம்பரேச்சர், Fங்கிறது ஃபாரடே கான்ஸ்டன்ட் 96,500 கூலும். சரியா? இதுலேருந்து டவுட் இல்லைல்ல? சரி. அண்ட் Nங்கிறது பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு டியூரிங் த எலக்ட்ரோட் ரியாக்ஷன். ஸோ பாருங்கள், Nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்டு டியூரிங் த எலக்ட்ரோட் ரியாக்ஷன். அண்ட் Mn+ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெட்டல் அயானோட கான்சன்ட்ரேஷன், அந்த சொல்யூஷனில் இருக்க மெட்டல் அயானோட கான்சன்ட்ரேஷன், மோலார் கான்சன்ட்ரேஷன். அண்ட் இது வந்து எலக்ட்ரோடில் இருக்க அந்த மெட்டலோட கான்சன்ட்ரேஷன், அதை தான் இங்கே கொடுத்துருக்கு. மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸு, இது மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல். சரியா? அப்போ நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனுங்கிறது எப்போவுமே 225 டிகிரி செல்சியஸ், அதாவது 298 கெல்வினில் தான் கொடுத்துருப்பாங்க. கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் மாறும். டெம்பரேச்சர் வந்து 25 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். சரியா? அப்போது இந்த டேர்ம்ஸ் முன்னாடி பார்த்த இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனில்.
இந்த ஈக்குவேஷனில் ஆருக்கு பதிலாக கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ, டெம்பரேச்சருக்கு பதிலாக 298 கெல்வின், ஃபாரடேக்கு பதிலாக 96,500 கூலும், அதெல்லாம் போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா, இது வந்து 2.303 ஆல்ரெடி இருந்துச்சு. இங்கே ஆர் இருந்தது, அதுக்கு பதிலாக கேஸ் கான்ஸ்டன்ட் போட்டோம். டெம்பரேச்சருக்கு பதிலாக 298 கெல்வின் போட்டோம். எஃப் இருந்தது, ஃபாரடே கான்ஸ்டன்ட்டை போட்டோம். அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுறப்ப நமக்கு 0.059 டிவைடட் பை n வரும். இந்த என்னங்கிறது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலை, சரியா. அண்டு லாக் ஆஃப் இது வந்து டேர்ம் வந்து 1 ஆயிரும். அதாவது என்ன அப்படின்னா, சாலிட் ஃபேஸில் இருக்குது அப்படின்னா அந்த மெட்டலோட கான்சன்ட்ரேஷன் வந்து எப்போவுமே 1 எடுத்துப்போம், யூனிட்டியாக எடுத்துப்போம், சரியா. சாலிட் ஃபேஸில் மெட்டல் இருக்குது அப்படின்னா அதோட கான்சன்ட்ரேஷன் எப்போவுமே 1ன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிப்போம். அதனால் இந்த டேர்ம் வந்து 1 ஆயிரும். ஏன்னா இது சாலிட் ஃபேஸில் இருக்குது, மெட்டலோட கான்சன்ட்ரேஷன். அதனால் இது லாக் ஆஃப் 1 பை மெட்டல் அயான் கான்சன்ட்ரேஷன் இன் சொல்யூஷன் வரும், சரியா. அடுத்து என்ன பண்ணுறோன்னு பாருங்களேன். இது என்ன பண்ணுறோம், இந்த டேர்மை தான் நான் அப்படி இங்கே ரிப்பீட்டடாக எழுதியிருக்கேன், சரியா. அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டேர்ம் பாருங்களேன், இது என்ன அப்படின்னா E0, அதாவது இது வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலாக இந்த அயான், இந்த மெட்டல் அயான் மெட்டலுக்கான ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். இதை நார்மலாக E0 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதை வந்து வெறும் E அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இது ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல், இது நார்மலான எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் அட் டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன். மிச்ச டேர்ம்ஸை அப்படி எழுதுகிறோம். இது வந்து 25 டிகிரி செல்சியஸில். இதைத்தான் நம்ம நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம், சரியா. அப்போது இந்த தான் நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஃபைனல் ஈக்குவேஷன். அதாவது நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனுங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் 1 மோலாரில் இருக்கும். சப்போஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட் 1 மோலாரில் இல்லாமல் டிஃப்ரெண்ட் மோலாரில் இருக்குது அப்படின்னா அங்கே எவ்வளோ எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல் வரும் அப்படிங்கிறது தான் நெர்ன்ஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம் ஒன்றுமே, சரியா. இதுதான் வந்து நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் அ டேனியல் செல் பார்க்கலாம். அதாவது காப்பர் ஜிங்க் யூஸ் பண்ணியோ அண்டு காப்பர் சில்வர் யூஸ் பண்ணி 2 எக்ஸாம்பிள்ஸ் வந்து நெர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கானது பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவோட லிங்க்கை வந்து இந்த வீடியோ கமெண்ட்டில் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதில் போய் பார்த்துக்கோங்க, ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் என்னோடய சேனலை நீங்கள் இனி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எத்தனை பேர்த்துக்கு இந்த டாபிக் பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி யூனிட்ஸில் வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் கிளாஸ்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.